Hi, hello friends, welcome to Cooking Style channel. இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் 30 minutesல இன்ஸ்டண்ட்டாக இட்லி எப்படி செய்கிறதுன்னு தான் காமிச்சிருக்கேன். இது பாருங்கள், ரொம்பவே அழகாக ஒரு பூ போல் மல்லிப்பூ இட்லின்னு வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இந்த சுவையான இட்லி கிடைக்கும். நம்ம இதை அரிசியை ஊற வச்சு மாவை அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் 3/4 கப்பு அவலக்கி எடுத்திருக்கேன். அவல் கட்டியானது. ஒரு 200 கிராமு இட்லி ரவை எடுத்திருக்கேன். இது ரைஸில் செய்கிற ரவை. இது பார்க்குறதுக்கு ரவை மாதிரியே இருக்கும், ஆனால் ரைஸில் செஞ்சுருப்பாங்க. இது எனக்கு லோக்கல் கடையிலே கிடச்சிச்சு. உங்களுக்கு வேணும்னா ஆன்லைனில் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள். நான் 1.5 கப்பு எடுத்திருக்கேன் 200 கிராம் மெஷர்மெண்ட்டில். 1/2 கப்பு தயிர் எடுத்திருக்கேன், கட்டியான தயிர். 1/2 டீஸ்பூன் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அவலை 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போது இதில் எதுனா கலீஜ் இருந்தாலும் போயிடும். அது கூடவே நான் தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஊற வைக்கிறேன். நம்மளுக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்மூத்தாக கிரைண்ட் ஆகும். நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால 2 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கினேன். இப்போ நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கின்னு நம்ம ஸ்மூத்தாக இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கிரைண்ட் பண்ணிவிட்டேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இது இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணதுனால இது இந்த அளவுக்கு தான் கிரைண்ட் ஆகும். ரொம்ப ஸ்மூத்தாலாம் கிரைண்ட் ஆகாது. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த கிரைண்ட் பண்ணி வச்ச அவலையும் சேர்த்துடலாம். அது கூடவே நான் 1 டம்ளர் தண்ணியை இந்த ஜாரோட சேர்த்து அலம்பி அதையும் இதுலேயே சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த தயிரையும் சேர்த்துடலாம். அது கூடவே நான் இதை இப்படி மிக்ஸ் பண்ணிடுறேன். நம்ம உப்பையும் சேர்த்துடலாம். உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த அவல், தயிர், ரவை எல்லாம் கம்ப்ளீட்டாக இதோட மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் இதை நம்ம மூடி மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது இதை நீங்கள் ஊற விடணும். ஏன்னா ரவை மலரணும். அப்போ தான் நம்மளோட இட்லி நல்லா வரும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஒரு 1/2 hour ஊற வச்சாவும் நல்லா இருக்கும். நான் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால வெறும் 10 நிமிஷம் மட்டும் இதை ஊற வைக்கிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை மூடி ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த பாருங்கள், இது இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த சோடாவை சேர்த்துடலாம். இப்போ இது கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கம்ப்ளீட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி இட்லி போடுற கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். நீங்கள் முதல்லையே நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது, ஏன்னா இது சப்பி போயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நிதானமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதும் இதை பாருங்கள், இந்த அளவுக்கு இட்லி போடுற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை கொண்டு வரணும். நம்ம நார்மலாக இட்லி எப்படி செய்வோமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு இது வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இட்லி பிளேட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தட்டில் நான் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் மீதம் இருக்கிற பிளேட்லேயும் இதை சேர்த்துட்றேன். நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற மாவு எனக்கு ஒரு ஈடு தான் வந்தது. அதாவது ஒரு 16 இட்லி வந்துச்சு. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் அதை டபுள் ஆக்கிக்கலாம்.
இப்போ நான் எல்லா பிளேட்டுக்கும் இதை போட்டுட்டேன். இப்போது குக்கரை ஸ்டவ் மேலே வச்சு நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்குறேன். அதில் இப்போ நான் இந்த இட்லியை சேர்த்துற போகிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே விசில் விடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நான் தொட்டு பார்த்தா இது நம்மளுக்கு ஒட்டவே இல்லை. ஸோ நம்ம இட்லி ப்ரிப்பேர் ஆகிருக்கு கரெக்டாக. இந்த மாதிரி ஸ்பூனில் பார்த்தாலும் குழையில. இதை நம்ம எடுத்துடலாம். இதை பாருங்கள், எந்த அளவுக்கு ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இந்த பூ போல் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் மல்லிப்பூ இட்லின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நம்ம எந்த விதமான அரிசியும் ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் சட்னியோடு சர்வ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்லா வரும் இந்த மெத்தடு. என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இம்மீடியட்டாக வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.